தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் பணியை அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, டாக்டர் வி சரோஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் 5,70,379 பேருக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் பணியை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு எங்கள் பகுதியில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பொங்கலுக்கு முன்னாடியே தரமான வேஷ்டி சேலைகள்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. தரமாகவும் இருக்குது. இதை தந்த தமிழக அரசுக்கு நன்றி. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 8,12,057 பெண்களுக்கு விலையில்லா சேலைகளும் 8,09,061 பேருக்கு வேட்டிகளும் வழங்கும் பணியை அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 6,15,560 பேருக்கு விலையில்லா வேட்டிகளும் 6,15,699 பேருக்கு விலையில்லா சேலைகளும் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குன்னூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 2 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.